இதயம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணு மாப்பிள்ளை வந்திருக்காங்க. எங்கள் பாலும் பழமும் நான் போய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்வதி தான் போகிறாங்க. என்ன வேலைக்காரங்களாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் இன்னும் வரலையான்னு கேட்குறாங்க பவானி. அவங்களாம் இன்னும் மண்டபத்துலேருந்து வரல, வந்து கிளம்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு சொன்னாங்கங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி வரட்டு வரட்டுங்கிறாங்க. சரி நான் போய் அதுக்குள்ளே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் போகிறாங்க. எங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. என்ன நடக்குது, எல்லாம் சரியாக தான் நடக்குதுங்கிறாங்க. அது இல்லைங்க 5 நிமிஷத்தில் வருவாங்கன்னு சொன்னீங்க, அதே மாதிரி வந்துட்டாங்களேங்கிறாங்க பாரதி. இதெல்லாம் சஸ்பென்ஸுங்கிறாங்க. அது ஓ அப்படியா, போ புரிஞ்சுக்குவீங்கங்கிறாங்க. சரிங்க, காலகாலத்தில் நடக்க வேண்டிய சம்பிரதாயங்களெல்லாம் நடத்தி முடிச்சிடலாம், எல்லாரும் இருக்கும்போதே இதையும் செஞ்சிடலாமே. ஜோசியரும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நாள் நல்லா இருக்குதுன்னு, சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாங்க ரத்னம். நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படிங்கிறாங்க பவானியும் ஏகம்பரமும். ஏமா உன் புருஷனுக்கு இதெல்லாம் தேவைதானா, எல்லாரும் இருக்கிற முன்னாடி சாந்தி முகூர்த்தத்தை பற்றியெல்லாம் பேசணுமே என்னங்கிறாங்க தனம். ஏண்டி அவர் நீ என்னமோ செஞ்சு தொலைட்டேண்டி, நம்ம இப்போ சொன்னால் கேட்கவா போகிறாரு, எதுவும் பேசாமல் அமைதியாக என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் நமக்கு அப்படிங்கிறாங்க மரகதம். நான் போய் ரூம் அலங்காரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா தான் போய் ரூம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அறிவு வராங்க. ஏமா இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா, அப்போ தான் எனக்குள்ளே இருக்கிற கோபம் கொழுந்து விட்டு எரியும். ஆமா, என்னைக்கு இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், இன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க விட மாட்டேங்கிறாங்க. அது எப்படிமா முடியும், அதான் எல்லா ஏற்பாடு ரெடி ஆயிடுச்சேங்கிறாங்க அறிவு. இப்போ பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக தமிழ் பாப்பா தூங்கிட்டு இருக்கிறா. அந்த பாப்பாவை தூக்கிட்டு வந்து பெட்டில் வச்சிடுறாங்க. இப்போ எப்படி சாந்தி முகூர்த்தம் நடக்கும், என்னைக்கு நடக்க விட மாட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் அறிவங்க இருந்து போறாங்க. ரத்னம் மரகதம் 2 பேரும் சாப்பிட்டு வந்து ரூம்ல வந்து பாக்குறாங்க. அடியே எங்கடி தமிழ் பாப்பா இங்கே தானே படுத்திருந்தா, எங்கே போனான்னு கேட்குறாங்க. அடட இங்கே தானே படுத்திருந்தா, அதுக்குள்ளே எங்கேயும் எந்திரிச்சு போயிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க மரகதம். ஏண்டி உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா, பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனா இப்படியே விட்டுட்டு வருவேன். இப்போ பாரு தமிழ் மறுபடியும் அங்கே போயிட்டா போல இருக்கு. சரி பாரத ரூமில் தான் இருப்பா, போய் கூட்டிகிட்டு வரலாம் வாங்குறாங்க. எங்க இந்த நேரத்தில் எப்படி இங்கே போகிறது நம்ம அப்படிங்கிறாங்க. ஏய் கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா இல்லையா, வா போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் ரத்னம் 2 பேரும் பாரதியோட ரூமுக்கு வராங்க. பாரதின்னு கூப்பிடுறாங்க. ஆதி தான் கதவை திறக்கிறாங்க. ஆமாம் பாப்பா எப்போ இங்கே வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. எங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு குழந்தைய கொண்டு வந்து இங்கே படுக்க வச்சிருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க நாங்கள் சாப்பிட்டு வரக்குள்ளே வந்து பார்த்தோம், பாப்பா இங்கே வந்து எப்படி படுத்தான்னு எங்களுக்கும் தெரியாதுங்கிறாங்க ரத்னம். எங்கள் தமிழ் எங்களோட பொண்ணு, அவள் எங்கே தான் தூங்கினா என்ன, எங்கள் பக்கத்தில் இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போய் தூங்க. நேற்றுலேருந்து கல்யாணத்து வீட்லேயும் தூங்கவே இல்லை, இப்போவும் தூங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது போங்கங்கிறாங்க. அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா பாரதி ஆதியவே பார்க்குறாங்க. என்ன பாரதி அப்படி பார்க்குறீங்க, நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு காரணமே இந்த தேவதை தான். நம்ம நிலையில் எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கும். எவ்வளவோ விஷயங்களை தாண்டி நீங்கள் 2 பேரும் எனக்கு சொந்தமாக இருக்கீங்க. நம்ம 2 பேரும் தனியாக இருந்தாலும் ஒரு சுகமாக தான் இருக்குது. இனிமேல் உங்கள் பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறாங்க. தமிழ் பாப்பாவுக்கு ஆதி முத்தம் கொடுக்குறாங்க. தமிழ் பாப்பாவும் அம்மான்னு நினச்சி காலை தூக்கி மேலே போட்டுக்கிறா, உரிமையோடு போட்டிருக்கா. ஆதியும் பார்த்து சிரிக்கிறாங்க. பாரதி எழுந்திரிச்சு வராங்க. பின்னாடியே ஆதியும் வராங்க. எங்க உங்களுக்கு நிஜமாலுமே வருத்தமா இல்லையான்னு கேட்குறாங்க பாரதி. நிஜமாலுமே எனக்கு வருத்தம் இல்லை, இன்னைக்கு நம்ம 3 பேரும் உரிமையோடு ஒன்று சேர்ந்துருக்கோம், ஒரே ரூமில் இருக்கோங்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் நைட் தான், இருந்தாலும் அது எப்படி இருக்கணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், யாருக்கு தூக்கம் வருதோ தூங்கிடலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க பாரதி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தமிழ் பாப்பா தூக்கம் தெரிஞ்சு வந்து அவங்களுக்கு இடையில படுத்துக்கிறா. எதையும் பார்த்து 2 பேரும் சந்தோஷமா ரசிச்சு சிரிக்கிறாங்க. பொழுது விடிஞ்சதும் ஆதியும் பாரதி தமிழ் பாப்பா 3 பேரும் வெளியில வராங்க. இந்த பக்கமா ரத்னா மரகதம் தானே இவங்களும் வெளியில வராங்க. வந்ததும் பாரதியை பார்க்குறாங்க. அம்மாடி பாரதி, உன்னோட நல்ல மனசுக்கு நீ எப்பவும் நல்லா இருப்பேம்மா அப்படிங்கிறாங்க ரத்னம். அப்பா நீங்கள் சந்தோஷமா போயிட்டு வாங்க, இனிமேல் பாரதியும் தமிழும் என்னோட பொறுப்பு, நான் அவங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கிறேங்கிறாங்க. ஆதி தம்பி, நான் உங்களை முழுசாக நம்புறேன், உங்களை மட்டும் நம்பித்தான் இவங்க 2 பேர்த்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேங்கிறாங்க ரத்னா. என்ன தமிழ் பாப்பா தான் காலை சுற்றி சுற்றி வருவா, இப்போ இனிமேல் அவள் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், கொஞ்ச நாள் போனால் நானும் பழகிக்கிறேங்கிறாங்க ரத்னம். தமிழ் பாப்பா தாத்தான்கிட்டு போகிறா. தாத்தா தூக்கி வச்சுக்கிறாங்க. அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு நீ சமத்தா இருக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க. தாத்தாவை பார்க்கணும்னு நினச்சின்னா உடனே ஃபோன் பண்ணு, தாத்தா ஓடி வந்துடுவேங்கிறாங்க. சரி தாத்தா. பாரதி நீ நல்லா இரு, தமிழை எப்போ பார்க்கணும்னு எங்களுக்கு தோணுதோ அப்போ நாங்கள் சொல்கிறோம், நீ தமிழ் பாப்பாவை எங்கள் கண்ணில் கூட்டிகிட்டு வந்து காட்டுங்கிறாங்க மரகதம். அத்தை இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லணுமா என்ன, நீங்கள் எப்போ தமிழ் பாப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறீங்களோ அப்போல்லாம் நாங்களும் அங்கே வரோம், நீங்களும் இங்கே வாங்கங்கிறாங்க பாரதி. ஸ்வேதா மனசுக்குள்ளே வஞ்சகமாக நினைக்கிறாங்க. புறப்படுங்க, உங்கள் பின்னாடியே உங்கள் மருமகளையும் பேத்தியும் பத்திரமா அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க. எல்லாம் இருக்கிறீங்கன்னா தைரியத்தில் தான் நானும் கிளம்பி போகிறேன், சீக்கிரமாக அவங்க 2 பேர்த்தையும் பேக் பண்ணி அனுப்புங்கன்னு நினைக்கிறாங்க தனம். எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லி ரத்னா குடும்பம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. தமிழ் பால் கேட்ச் பண்ணி விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இங்கே என்னடி விளையாட்டு, வெளியில் போய் விளையாடுங்கிறாங்க. இல்லைம்மா இங்கே தான் விளையாடுவேன்னு சொல்கிறா தமிழ். ஏய் சொன்னால் கேட்க மாட்டியா, வெளியில் போன்னு சொன்னதும் சரின்னு தமிழ் பாப்பா அந்த பெரிய பந்து எடுத்துகிட்டு வந்து விளையாடிட்டு இருக்கு. பாலை தூக்கி வீசி விளையாடிட்டு இருக்கும்போது அங்கே ஜூஸ் வச்சுருக்காங்க. அந்த ஜூஸ் தட்டி விட்டு அப்படியே லேப்டாப் எல்லாம் சிந்திடுது. சாரி ஸ்வேதா ஆண்டி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு தமிழ் சாரி கேட்குறா. தமிழ் பாப்பாவை ஓங்கி அரைஞ்சு அடி வச்சிடுறாங்க. தமிழ் பாப்பா வலி தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்கிறா. அந்த இடத்துக்கு பாரதி வந்து தமிழ் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்வேதா எதுக்கு தமிழ் அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் இவ பண்ணின தப்புக்கு அடிக்காமல் கொஞ்சுவாங்களா, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்களே அப்படின்னு பாரதி ஓங்கி ஸ்வேதாவை ஒரு அற வைக்கிறாங்க. பவானியும் ஏகாம்பரமும் ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமாக அறிவும் பார்வதியும் வந்திருக்காங்க. ஸ்வேதாவை அடிக்கிறதையும் பார்த்துட்டாங்க. ஏ பாரதி எதுக்காக என் பொண்ணு ஸ்வேதாவை அடிச்சின்னு கேட்குறாங்க அறிவு.
அதை தாங்க நானும் கேட்குறேன். உங்க பொண்ணுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா, என் பொண்ண சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அரைஞ்சிருக்கா. என்ன பாரதி புத்திசாலித்தனமா பேசுறத நினைச்சிட்டு இருக்கிறியா? சின்ன பொண்ணு தப்பு பண்ணுனா அடிக்கத்தான் செய்வாங்க. அதுக்காக நீ இவ்வளோ பெரிய பொண்ண கை நீட்டுவியா? பாரதி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாள் கூட ஆகல. இவ என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறா? இதெல்லாம் சரியில்லைங்கங்கிறாங்க பார்வதி. பாரதி நீ ரொம்ப தப்பு பண்ற. இதுக்கெல்லாம் காரணம் என் மாப்பிள்ளை கொடுக்குற இடம். தகுதி தராதரம் இல்லாம பண்ணிட்டு இருக்கிற. எனக்கு ஒரு விஷயம் புரியல. சீரியஸா என் குழந்தைய அவங்க அடிச்சிருக்காங்க. நான் அடிச்சதை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. பவானி சொல்றாங்க இவகிட்டயெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை அறிவு. ஆமாம்மா நம்ம வீட்டு பொண்ணை அடிச்சுட்டு நம்மகிட்டயே நியாயம் பேசுறாளேங்கிறாங்க ஏகாம்பரம். இங்க பாரு பாரதி, என்ன இருந்தாலும் நீ சுவேதாவை அடிச்சிருக்க கூடாது. இது பெரிய தப்புங்கிறாங்க பவானி. தமிழ் அழுதுட்டு இருக்கும்போது ஆதி வராங்க. ஃப்ரெண்ட் என்னாச்சு ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸ்வேதா ஆண்டி என்னை அடிச்சுட்டாங்க அப்பான்னு சொல்றா தமிழ். எல்லாரும் ஆதியை பார்த்து பயந்து நிற்கிறாங்க. அச்சோ ஆதி என்ன சொல்ல போறானே தெரியலையே. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன சொல்ல போறாங்க ஆதி அப்படிங்கிறதையும் நம்ம நாளை சொல்ல பார்க்கலாம்.